இந்த உபதேசம் எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை தூண்டி போவாசுடைய களத்துக்கு போமா அப்படின்னு அனுப்புறவன் தான் ஊழியக்காரன். மாமியாரை நம்பி மருமகளாகி ரூத்து வரா, என் மாமியார் தான் எனக்கு வேணும்னு வரா. மாமியார் சொல்றா, என் மகளே நீ என்ன நம்பி வந்துட்டல்லம்மா, நான் ஒரு வறண்டு போனவா, நான் உனக்கு கொடுக்கக்கூடியதால எந்த சக்தியும் எந்த செழிப்பும் எந்த ஆஸ்தியும் என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சே நீ என்கிட்ட வரியம்மா. நான் ஒன்று சொல்றேன், நீ சுகமாய் வாழ்ந்திருக்க, உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாம இருப்பேனோ. இப்ப சொல்றேன் மருமகளே, உனக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யமான இடத்துல நான் உன்னை அனுப்புறேன். போ, போவாசுடைய களத்துக்கு போ. அங்க போனா 3 தகுதி இருக்கணும். குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போவாசுடைய களத்துக்கு போ. நான் வறண்டு போனவா, என்னால உன்னை வாழ வைக்க முடியாது. ஆனா அவன் மனதுருக்கம் உள்ளவன், அவன் ஸ்பிரிச்சுவலான ஒரு மனிதன், அவன் உன்னை வாழ வைப்பான். நீ போ, அங்க போ, அனுப்புறா. இதுதாங்க சரியான ஊழியக்காரனுக்கு எது அழகு தெரியுமா? இங்க வரக்கூடியதான் அத்தனை பேரையும் போவாதவன் உருப்படாதவன். எங்க போவாதவன்? ஊழியக்கார் சொல்லிட்டாரு, என் மாமியார் சொல்லிட்டாங்க போவாசுடைய களத்துக்கு போகணும். நீ வார்த்தையை கேட்டும் போகலனா அவன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் காது இருந்தும் செவிட, அவன் கைகள் கால்கள் அவயவங்கள் இருந்தும் அவன் முடக்குவாதம் நிறைந்தவன், புத்தி சுவாதீனம் இல்லாதவன், புத்தி கெட்டு போனவன். ஏன்னா இதை புரிந்து கொள்ள முடியல. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரம். இந்த பேசுறல ஞானம், இந்த ஞானம் எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஞானத்தை புரிந்து கொள்றவன் இந்த வார்த்தையை கேட்டு எங்க போய் ஒட்டிக்கணும்? ஏசப்பா கிட்ட போய் ஒட்டிக்கணும். நீ செழிப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ உருப்படுவ, நீ நல்லா இருப்ப. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவரே பிழைக்க வைப்பார், அவரே செழிக்க வைப்பார், அவரே உன்னை வாழ வைப்பார். பிள்ளைகள் நம்ம பெற்றெடுக்கிறோம், என்ன படிப்பு கொடுத்தாலும் சரி, என்ன விதவிதமா ரகரகமா ஆகாரத்தை கொடுத்தாலும் சரி, முத்தங்கள் கொடுத்தாலும் சரி, அனைத்தாலும் சரி, அவன் உருப்படணும் அப்படின்னா ஏசப்பா கிட்ட அவங்கள நடத்திடணும். நம்ம பொட்டுக்குன்னு போனாலும் அவங்கள வாழ வைக்க கர்த்தர் வல்லவர். புரியுதா? நீயும் வருமானம் அவங்கள வாழ வச்சிடும் நினைக்காத. அவன் ஞானம் உள்ளவனா இருந்தா உன்னை பார்த்து என் தகப்பனை வாழ வைத்தவர் என்னையும் வாழ வைப்பாருன்னு கர்த்தரை பிடித்து கொள்ளுவான். என் பாஸ்டரை பார்க்கும்போது நான் அப்படிதான் கர்த்தரை பிடிச்சேன். என் பாஸ்டரை வாழ வச்சவர் என்ன வாழ வைப்பார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் இங்க வரீங்க, ஏசப்பா கிட்ட வரீங்க, சபைக்கு வரீங்க, சொல்ற வார்த்தையை கேட்டு இயேசுவோடு கூட இருக்கிற அந்த உறவுக்குள்ள நீங்க போயிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.